இந்த வாரம் நான் சென்னைக்கு போறேன். அங்க பேர் போன நாடக குழு கூத்துப்பட்டிருக்கு நான் எழுதி போட்டிருந்தேன். அவங்க இந்த வருஷம் போடுற நாடக ஒத்திகைகள நேர்ல வந்து பார்க்கலான்னு சொன்னாங்க. என் கூட வரியா? Nah, bro. I got plans. பிளான்ஸ் ஆமா. சந்தோஷம் என் கூட வந்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். பரவாயில்ல, நான் வந்துட்டேன் சென்னைக்கு. கூத்துப்பட்டறை குழு இப்போ ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருக்கிற நாடகத்தோட பேரு தூண். நாடகத்தை பார்க்கும்போது நம்ம புராணத்துல பிரகலாதன், ஹிரண்யகசிபு, நரசிம்மர் பத்தின கதையில நல்லாவே தெரியுது. கொடுத்த தண்டனைகளில் இருந்து நீ தப்பித்து பிழைத்திருக்கிறாய் என்றால் அது கையால் தான் நீ சாக வேண்டும் என்று ஆனா இது என்ன, பிரகலாதனே நரசிம்மரை மாறிட்டான். நரசிம்மர் ஏன் தூண்ல இருந்து வரல? அதெல்லாம் இருக்கட்டும், அந்த தூண் எங்கப்பா? சமகால நாடகங்களோட கண்ணோட்டம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும்னு தெரியும். ஆனா அந்த தூண் எங்க இருக்குன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அந்த நாடகத்தோட பின்னணியை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு அந்த நாடகத்தின் இயக்குனர் டாக்டர் ரவிவர்மா கிட்ட பேச ஆரம்பிச்சேன். நம்மளுடைய மரபு கலைகள்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே பேசுகிற டெக்னிக்காக இருக்கட்டும், கிராஃப்டாக இருக்கட்டும், ஆக்டர் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும், இம்ப்ரவைசேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நமக்கு எலிமெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய மரபு கலைகளில் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆக்டரை நம்ம ட்ரெயின் பண்ணால் அவனோட பேசிக்கு ஆனால் ஒரு விஷயத்தை அடிப்படையில் வந்து கொண்டு கொடுத்துட முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம். அதே சமயத்தில் நடிகனுக்கு அது கொடுத்துட்டா மட்டும் போதாது, அது ஒரு நாடகத்தில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் தான் அவனுக்கு புரியும் எப்படி நாம் கொடுத்துருக்க ட்ரைனிங் அதில் வந்து ஃபிட் ஆகுதுன்னு. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு புராணம் சார்ந்தோ அதே சமயத்தில் அந்த மரபு கலைகள் என்னங்கள்லாம் வச்சு ஏன்னா ஒரு கதையாக வச்சுருக்கோம், அதுலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து அதை கண்டெம்பரரி ஆக்கி இன்னைக்கு சமகாலத்து இதுவாக ஆக்கி அதுக்குள்ளே ஒரு வேலையை செய்யும்போது நடிகருக்கு ஒரு விஷயமும் கண்டெம்பரரி நாடகத்துக்கு ஒரு விஷயமும் மரபை சார்ந்து வந்து அது வெளியில் வரும், அது ஒரு அஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட சர்ச்சு. அதுதான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன் நான். கூத்துப்பட்டிருக்குன்னு ஒரு தனி மொழி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த நாடகம் அது எப்படி பிரதிபலிக்குது? ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது கூத்துப்பட்றையில் வந்து ஆக்டர்ஸ் பாடி. ஆக்டர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து கன்வே பண்ண போகிறோம். ஆக்டர்ஸ் பாடி எதுக்கு ரொம்ப முக்கியம்னா, இது இஸ் அ மூமெண்ட் அண்ட் பாடி ப்ரெசன்ஸ். இது என்டையர் ஸ்பேஸ் வந்து நீங்கள் நடக்கணும்னா உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் யுவர் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, தட் ஷுட் ஹேவ் தட் எனர்ஜி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நம்ம வந்து
அப்போ அந்த அந்த ஆக்டர்ஸ்னுடைய மூமெண்ட்ஸை நீங்கள் எப்படி பிளாக் பண்ணி, எப்படி டெவலப் பண்ணி, எப்படி அந்த எக்ஸ்பிரஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற இன்டென்ஷன்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணால் தான் யூ கேன் டூ சம் கைண்ட் ஆஃப் ஒர்க் வித் தியேட்டர். அண்டு 2வது வந்து ஐ திங்க் நம்ம ஆக்டர்ஸோடு ஒர்க் பண்ணும்பொழுது அவங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். கூத்து பற்றியோட இந்த அணுகுமுறையை தான் டாக்டர் ரவி வர்மாவும் கடைபிடிக்கிறாரு. அடி முதல் முடி வரை சொக்க கூத்தின் அபிநயம் என்பேன். ஸோ சொக்க கூத்துனா தங்கம், பியூர். ஆக்டிங்கிறது எதில் இருக்குன்னா கால்லேருந்து தலை வரைக்கும் நடிக்கணும். ஸோ இதுக்கான ஆர்ட் ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய எல்லாமே எடுங்க, கூடியாட்டம் எடுங்க, எல்லாமே வந்து தெருக்கூத்து எடுங்க, எல்லாமே வந்து உடம்பை அசைச்சு ஒரு கேரக்டரை வந்து அவன் நடித்து காட்டுவான். அதே சமயத்தில் நாட்டிய சாஸ்திரம் என்ன சொல்கிறான், திருஷ்டி காவியம்பான். நாடகங்கிறது பார்க்கறதுக்கானது, இதுக்கு இல்லை, இதுங்கிறது செகண்டரி. என்னுடைய விஷயம் வந்து மொதல் கம்யூனிகேட் த்ரூ தி பாடி. டயலாகுங்கிறத ஒரு 40% மேக்ஸிமம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். 60% வந்து விசுவல் தான் இருக்கும். நடிகனுக்கு உடம்பு தான் முக்கியன்ற அளவுக்கு எனக்கு இந்த நாடகத்தில் சொல்லி கொடுத்துருக்கு. அண்ட் வாய்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஏன்னா பாடிட்டே ஆடணும், பாடிட்டே ஓடணும், கலாட்டா பண்ணணும். வரவழைக்காத கண்ணுல ஒரு சொட்டு. இந்த நாடகத்துல தற்காப்பு கலைகள் பயன்படுத்துற யுக்தி கூட கூத்து பற்றியோட இன்னொரு தனித்துவமா. நம்மளுடைய இரணியனோட என்ட்ரியை பாருங்கள். அதுக்கு வந்து 6 வீடுன்னு சொல்லுவாங்க சிலம்பத்தில். அந்த 6 வீடு அந்த கம்பை வச்சுட்டு ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக பண்ணால் என்ன வருமோ அதுதான் என்ட்ரி இரணியனுக்கு. பாட்டோடு அது செய்வான். உலகத்தில் உண்டான ஜீவராசிகள் எல்லாம் ஒன்றாய் நடந்து வருதா. உலகத்தில் உண்டான ஜீவராசிகள் எல்லாம் ஒன்றாய் நடந்து வருதே. அனுதினம் நாமத்தை உணர்ந்து போற்றிட வணங்கி வந்து வருதா. அனுதினம் லீலாவதியோட என்ட்ரி வருது. இது வந்து 2 கூத்துலேருந்து எடுத்த என்ட்ரி. ஒரு கூத்துலேருந்து எடுத்தது. ஒரு கூத்தில் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்குது. இந்த என்ட்ரி வர்றது வந்து இன்னொரு கூத்துலேருந்து நான் எடுத்தேன். ஸோ 2 கூத்தோட மூமெண்ட்ஸை பார்த்துட்டு அதை வந்து அதில் டிசைன் பண்ணேன். அதை கம்பைன் பண்ணி டிசைன் பண்ணேன். அதேமாரி இரண்யனோட மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 3 கூத்துலேருந்து எடுத்திருப்பேன். இந்த பாம்புகள் வருது இல்லையா, இது வந்து கலரி பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் சாவு டான்ஸு, அதுக்கப்புறம் தாங்தா, இந்த இளைஞ்சி போகும் பார்த்துங்க, இது தாங்தா மூமெண்ட். அதுக்கப்புறம் வந்து சாதாரண நாடகங்களில் பாட்டது. இந்த 4 கம்பைன் பண்ணது தான். இந்த டிசைனுங்கிற விஷயம் வந்து டைரக்டரோட சார்ந்தது தான். ஒன்லி எஸ்தட்டிக்கலி இட் ஷுட் பி தேர். அது 2வது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். இதுதான் தியேட்டர். இந்த விஷயங்களை கேட்க கேட்க கூத்து பற்றியோட அணுகுமுறையில் நிறைய சுவாரஸ்யமான கோணங்கள் இருக்குன்னு எனக்கு புரிய வருது. கூடவே சில கேள்விகளும் மனசில் எழும்புது. இதையெல்லாம் யாரு எப்போ உருவாக்குனாங்க? இதோட மூல கதை என்ன? கூத்துப்பட்டற ஸ்தாபகர் நாம்பூர் முத்துசுவாமி ஒரு மிகச்சிறந்த சிறுகதை எழுத்தாளர். அதுதான் அவருடைய மிகப்பெரிய அடையாளம். அதிலிருந்து அவர் வந்து நாடகத்துக்கு வந்தது நாடக இலக்கிய வடிவம் வழியாக தான். கூத்துப்பற்றை அப்படிங்கிற விஷயம், புரிசை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து இந்த தெருக்கூத்து அப்படின்னு, அதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய ஃபோக் தியேட்டர். புரிசையில் நடக்கிற தெருக்கூத்தினுடைய ட்ரையல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம். அதை அவர் பார்க்க நேர்ந்தது. ஆனால் தெருக்கூத்துக்கு மரியாதை கிடையாது. ஒரு கிளாசிக் ஸ்பேஸ்லலாம் அதுக்கு இடமே இல்லை. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் முத்துசுவாமி அலாங் வித் அனதர் பர்சன் பை நேம் வீராசாமி, இவங்க 2 பேருமா சேர்ந்து கூத்துப்பற்றைங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. அதனுடைய தெர் ஆர் வெரி மெனி ப்ரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் தேர். அதில் ஃபஸ்ட்டு
டு ரிவைவ் தி தெருக்கூத்து அண்ட் மேக் இட் மோர் பாப்புலர் அட் பார் வித் எனி அதர் டான்ஸ் ஃபார்ம்ஸ். அதில் அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தான் இந்த தெருக்கூத்தினுடைய நவீன நாடகத்தை எப்படி வந்து உபயோகப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. திரு நா. முத்துசாமி இந்த உத்தியை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வந்தாரு? அவரு ஒரு நடிகர் கூத்துக்கலையில எப்படி வளர்றாரு அப்படிங்கிறத மையமா வச்சு இந்த உத்தியை கொண்டு வந்ததா டாக்டர் ரவிவர்மா சொல்றாரு. கூத்து நடிகன் எப்படி வந்து ஆல்ரவுண்டாக இருக்கானோ அந்த மாதிரி தான் கூத்து இங்கே இருக்கிற மாடர்ன் நடிகர் வந்து ஆல்ரவுண்டாக இருக்கணும். ஒரு நடிகன் வந்து அவன் ஐசோலேட்டட் கிடையாது, அதே சமயத்தில் அவன் ஐசோலேட்டட். அவன் திறமையை பொறுத்த வரைக்கும் அவனை வந்து மிஞ்சக்கூடிய ஆள் எவனும் இல்லைங்கிற அளவு தான் அவன் இருப்பான் ஒரு பர்ஃபார்மன்ஸுக்குள்ளே. அதே சமயத்தில் அந்த பர்ஃபார்மன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவான், அது செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களும், அதாவது மேடை அமைப்பாக இருக்கட்டும், லைட்டை கட்டுறதா இருக்கட்டும், மேக்கப் போடுறதா இருக்கட்டும், காஸ்டியூமுக்கு அடுத்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து அவன் செய்துட்டு தான் நடிப்புக்குள்ளே போவான். அதை தான் வந்து அவர் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கான்செப்ட் வரணும், கூத்து பட்டறை அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு நான் நினச்சி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நடிகனை வந்து ஒரு லெவல் ஆஃப் எக்ஸலன்ஸுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா வந்து அவனுக்கு வந்து ஒரு அட்மாஸ்பியரை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவனுக்கு வந்து வேண்டிய உடை, சாப்பாடு, தங்க வசதி, ப்ளஸ் வந்து அவனுக்கு ஒரு வகையாக அவனை மெயின்டைன் பண்ணிருக்க ஒரு சேலரி. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு குருகுல அமைப்பில் சார்ட் ஆஃப் இது இருந்தால் தான் அவனை வந்து அந்த எக்ஸலன்ஸுக்கு ரெகுலர் ட்ரைனிங்குள்ளே போக முடியும். ரெகுலர் ட்ரைனிங் இருக்கணும். அந்த ரெகுலர் ட்ரைனிங் வெவ்வேறு விதமாக இருக்கும். இங்கே வந்து நடிகர்கள் வந்து நாங்கள் எல்லாமே கற்றுப்போம். சிலம்பமாக இருக்கட்டும், யோகா, தைச்சி, எது வந்தாலும் நாங்கள் வந்து இது ஏன் கற்றுக்கணுன்ற கேள்விக்கு நாங்கள் வந்து அதை வந்து யோசிக்க மாட்டோம். எதுவாக இருந்தாலும் நம்ம உடம்புல போயிட்டு அது வேறு ஒரு பரிணாமமாக மாறி அது வந்து நடிக்கும்போது நமக்கு வெளிப்படுன்றதுல ஒரு தீர்க்கமான நம்பிக்கை இருக்குது. அந்த வகையில் கூத்துப்பட்ட வந்து எங்களுக்கு வந்து எல்லா வகையான ட்ரைனிங்குமே கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு களிமண்ணை கொடுத்தாங்கன்னா அந்த களிமண்ணை எந்த ஒரு ஷேப்பாகவும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும், அது கரெக்டான பதத்தில் இருந்தால். அந்த மாதிரி ஆக்டர் வந்து பாடியும் மைண்டும் கரெக்டாக இருந்தால் அவன் எந்த ஷேப்பில் வேணால் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றது வந்து கூத்துப்பற்ற சொல்லி கொடுக்குது. இத்தனை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எனக்கு தோணுச்சு, இப்போ அந்த தூணை பற்றி கேட்கலாம்னு. பிரகலாதனை வந்து நாராயணன் எங்கே இருக்கிறான் காட்டுன்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், உன்னிலும் இருக்கிறான், மென்னிலும் இருக்கிறான். அப்படி என்றால் உன்னை வதைப்பதன் மூலம் அவன் வெளியே வருவான் அல்லவா. அப்போ வந்து இவனை வந்து அவன் வதைக்கிறான். வதைக்கும் போது என்ன செய்கிறான், போட்டு முதுகுலே குத்துறான். குத்தி அவனை வந்து கீழே தரையோட தரையாக்கும் போது அவன் வந்து பீறிட்டு ஒரு நரசிம்மனாக ஆயிடுறான். எல்லா உயிரிலையும் சக்தி இருக்குது. அந்த சக்தி வந்து தர்மத்தின் நிலையில் நின்று ஒரு குறிக்கோளை அடையணும்னு நினச்சதுன்னா அது வெளியில் வரும். தர்மத்தின் வழியாக நிற்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சமாதானம் ஆகிறாங்க. அப்போ நம்ம கட்டியக்கரம் போய் கேட்குறான், என்னப்பா நாடகம் போட்டிங்க, தூணை காணும்பா, தூண் எங்கேப்பா இருக்குது, அது வேறு நாடகத்துக்கு பேர் வேறு தூண்னு வச்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறான். இந்த நாடகத்தோட பேர் என்ன? தூணு. நாடகத்தோட பேர் தூணா? அது மட்டும் இல்லாம இன்விடேஷன்ல தூண்ல இருந்து நரசிம்ம வெளியே வர மாதிரி போட்டிருக்காங்க. ஏண்டா தூணை காட்டாம தூண் எதுன்னு சொல்லாம எப்படா நாடகம் முடியும்? வாங்க இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிச்சு எது தூணுன்னு. நீங்க சொல்லுங்க பாப்போம், தூண் எங்க வந்ததுன்னு. இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், அது தூணாக இருக்க முடியும்? தூண் வந்து நமக்குள்ளார இருக்கிற அந்த சக்தி தான் தூண். சக்தி ரைட்டு, கிட்டக்க வந்துட்டு அந்த சக்தி எங்கேருந்து இருக்க முடியும், தூண்லேருந்து வர முடியும். அந்த தூண் எங்கேன்றாங்க, அந்த தூண் எங்கே இருக்கு உடம்புல? நானும் பதில் சொல்லணுமா? ஃபிலாசபிக்கலாக சொல்லணுன்னா நம்ம மனசு, நம்மளுடைய ஆத்மா. நான் ஃபிலாசபிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு தெரியுது. ஐ வாண்ட் டு சே ஃபிசிக்கலி. ஃபிசிக்கல் வேர் இஸ் த தூண்? முதுகெலும்பு சார். தட்ஸ் வாட் ஐ சே. முதுகெலும்பு தான் தூண். நான் அடிச்சு விட்ட பதில் சரியா போயிடுச்சு. நாட் பேட். கான்டெம்பரரி தியேட்டரில் எப்படி யோசிப்பாங்க இப்போ எனக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு.
சேஷன் கிட்ட பிளான்ஸ்னு பெருசாக சொல்லிட்டேன். ஆனால் இணையத்தில் நான் ஆராய்ந்து கண்டுபிடித்த நாடக குழுவை தேடி போகிறதே பெரிய வேலையாக இருந்துச்சு. ஆனாலும் அவங்கள பற்றி படித்ததில் என்னோட முயற்சி வீண் போகாதுன்னு தோணுச்சு. ஓப்பன் ஹவுஸ் என்ற ஒரு குழு, எல்லாமே இளைஞர்கள். அவங்களோட படைப்புகள் எல்லாருக்கும் சுலபமாக புரிகிற மாதிரி இருக்கு. அதே சமயம் ஒரு புதிய சிந்தனையும் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, அவங்க கதைகளை பொம்மலாட்டம் மூலம் சொல்கிறாங்க. அது குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா? இசை பிரகாஷ் அவர் தான் ஓப்பன் ஹவுஸை தொடங்கினவர். அவங்களோட ஒரு நாடகத்தின் ஒத்திகையை பார்க்க என்னை கூப்பிட்டுருக்காரு. அப்பா, ஒரு சொன்ன இடத்துக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டேன். ஹாய் சார். ஹாய். யோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ரேப்பர் சாண்டி அவர் நான் இங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி, முதல்ல அவங்க என்ன மாதிரியான பொம்மைகளை பயன்படுத்துறாங்கன்னு கேட்போமா? கோபின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார் எங்ககிட்ட. செல்ஃப் தாட் ஒரு A4 ஷீட்டை எட்டாட்டுக்கு டிசைன் பண்ணி கட் பண்ணி அதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் இமேஜ் அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியா. பொம்மைகளை எவ்வளோ எளிமையா குறைஞ்ச செலவில் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இவங்களோட நாடகங்கள் எதை பற்றி பேசுது? வி ஹாவ் அ டிசைன் ஆஃப் ஆஸ்கிங் எதனாலே. ஸோ நீங்கள் வந்து இது ஒரு ஆல்சோ இஸ் அ டூல் ஆஃப் ஒரு வாய்ஸ் கொடுக்கறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. இது வாய்ஸ் கொடுக்கறது, இல்லைன்னா சில விஷயங்களை மறந்து போயிட்டாங்களா அதை ஞாபகப்படுத்துறது. இப்படி ஒரு லைன் சுரேஷ் கேபர் வாசிக்கு தெரியுமா உங்களுக்கு? இஸ் அ வெரி அமேசிங் லிரிக் ரைட்டர். பிறப்பிலிருந்தே தெரியும் எனினும் நினைவுபடுத்துவது கலைஞர் தர்மம் அப்படிங்கிறாரு. அதாவது உனக்கு நீ பிறந்ததுலேருந்தே உனக்கு தெரியும், இருந்தாலும் உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது ஒரு கலைஞனோட தர்மம். இந்த ஓனை பிடிச்சிக்க. ஆமாம், யூ கேன் மூவ். எஸ். இந்த கதையெல்லாம் நீங்கள் எந்த மாதிரி சொல்லுவீங்க, எந்த விதமாக சொல்லுவீங்க? அதான் இது வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபார்மேட்ஸ். சில நேரங்களில் அவங்களுக்கு கதையை வெறும் கதையாகவே சொல்லிடுறது. இப்படி டூல் பயன்படுத்துறது. சில நேரங்களில் பாட்டாக பாடுவோம். ஓகே, பாட்டாக பாடி அவங்களையும் பாட வைப்போம். தான் நானே தான் என்னே தான் என்னன்னா சொல்லுங்க. நானே 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 நானேனா தான் என்னே தான் என்னே தான் என்னன்னா. தானே நானே 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 நானேனா. ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் தானானிக் பேசிக்லி. இதெல்லாம் வந்து ஃபோக் டெய்லுக்கு இல்லை ஃபோக் ஸ்டோரிஸ்க்கு கொண்டு வரப்பட்ட மேட்டர்ஸ் தான். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து வி ஆர் மேக்கிங் தட் ஆஸ் எ சாங்ஸ். அது எல்லாமே ஒரு டியூன் நம்ம கொடுத்துருக்காங்கல்ல. இப்போது சாண்டி வந்து ஒரு பீட் இருக்குது, அந்த பீட்டுக்கு மேலே பாட்டு பாடுவார். சரி, அவங்களோட நாடகத்தின் ஒத்திகையை பார்க்க நேரம் வந்தாச்சு. தானே தானே நன்னே தானே நன்னேனா ஊரூரா சுத்தி வர கோமாளி நானே, நல்ல கதையை கேட்டு சுத்தி வர கோமாளி நானே, இங்க ஒரு கதை இருக்குன்னு கேள்விப்பட்டேனே, அந்த கதையை கேட்க நானும் இங்க ஓடி வந்தேனே. நான் கதை கேட்டு சுத்தின இடத்துல ஒரு ஓனாய் சொன்ன கதை தான் இந்த கதை. ஒரு காட்டுல ஒரு ஓநாய் கூட்டம் வாழ்ந்து வருது. அந்த காட்டுல ஒரு ஓநாய் குட்டி அதோட அம்மாவோட இருக்கு. ஒரு நாள் காட்டுல மனுஷங்க வந்து மரத்தை எல்லாம் வெட்டி ரிசார்ட் ஒன்று கட்டுறாங்க. அந்த ரிசார்ட்ல ஒரே ஆட்டம் பாட்டம். அதை ஓனாய்க்குட்டி கண்டுச்சு. மனுஷங்களா இருந்தா இவ்வளோ ஜாலியாக இருக்கலாமா அப்படின்னு அந்த ஓனாய்க்குட்டி யோசிக்குது. கடவுளே, என்னையும் மனுஷனை மாத்திருங்க. அவரும் மாற்றி விட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஓனாய்க்குட்டிக்கு பிரச்சனையே. நாடகத்தின் நடுவில்
திடீர்னு இசை பிரகாஷ்னை திரைக்கு பின்னாடி வான கூப்பிட்றாரு. என்னையும் சில சீன்ஸ்க்கு குரல் கொடுக்க சொல்கிறாரு. ஸ்டார்ட் பண்ணலாமா? சும்மா ட்ரை பண்ணுங்க ஏதாவது. 1 2 3 go. ஐயா எனக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடு வேணுமா? சாப்பாடு வேணும்னா முதல்ல டோக்கன் வேணும். டோக்கனா? ஆ, டோக்கன் அப்படின்னா? டோக்கன்னா தெரியாதா? காசு கொடுத்தனா போய் டோக்கன் கொடுப்பாங்க. காசுனா? காசும் உனக்கு தெரியாதா? வந்துட்டானுங்க காலையிலே நம்ம கிட்ட பம்பு வளர்க்குறதுக்கு எங்க இருந்தோ கிளம்பி. பணம் சம்பாதிக்க இந்த ஓநாய மனிதன் ஒரு கடையில் வேலைக்கு போகிறான். உள்ள போகிறான். உள்ளே போய் பார்த்தா உன் சித்தப்பா சித்தி மாமா காட்டில் அவங்க கூட விளையாண்டுற ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் தொங்கிட்டு இருக்காங்க. பேசிக்கலி அதான். ஐயோ ஐயோ அண்ணா 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 என்ன எல்லாருமே இங்கே இருக்கீங்க? இவனால எங்கே இருக்கேன்னு தேடிட்டு இருந்தேன். ஐயோ ஐயோ இது என்ன இடம்? அந்த கடையில் வேலை பண்ணியும் காசு பத்தலை. இன்னும் காசு வேணுமா? அப்படின்னா துப்பாக்கி சூட கற்றுக்கோ அப்படின்னு முதலாளி சொல்கிறாரு. ஒரு நாள் தன்னோட காட்டுக்கு தான் வேட்டையாட போக வேண்டியதாக போச்சு. அங்கே திடீர்னு பார்த்தா கண் முன்னாடி அவங்க அம்மா. அம்மாவா? அம்மா என்னம்மா இவ்வளோ ஒல்லியா இருக்க? ஒழுங்கா சாப்பிட்றதுலாம் இல்லையா? அவங்க அம்மா உனக்கு தெரியும் இது நம்ம நாய் தான் மனுஷனா மாறி வந்திருக்கு. போயும் கேவலமாக மனுஷனா மாறி வந்திருக்கு. உனக்கு என்ன கேடு? துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு உன் இனத்தை சொல்கிறதுக்காக உன் இனத்தை அழிக்கிறதுக்காக நீயே வந்து எங்கேருந்து காட்டுக்குள்ளேருந்து போனியோ அதே காட்டுக்குள்ளே வந்து நிற்கிற. உனக்கு அசிங்கமா இல்லை? அந்த சமயத்தில் துப்பாக்கி வெடிக்குது. யார் மேலே குண்டு பாஞ்சது? இந்த கதைக்கு என்னையே முடிவு சொல்கிறார் இசை பிரகாஷ். ஓனாயை சுட்டானா, ஓனரை சுட்டானா, இல்லை அவனே சுட்டுக்கிட்டானா? இது ஒரு ஃபிக்ஸ்டு ஓல்ட் ஸ்டைல் பிளே தியேட்டர் கிடையாது. பொம்மைகளையும் நான் தான் ஆட்டணுமா? So head down ஆகாது immediate. So first shoulder down. Bend front. இப்போ உங்க shoulder down ஆயிரும். அப்போ உங்களுக்கு 1 2 3 go. என்னடா வாழ்க்கை இது? ஓனாக இருக்கலான்னு பார்த்தா மனுஷனோட வாழ்க்கையே பெட்டர்னு தோணுச்சு. ஆனால் மனுஷனை ஆக்கி பார்த்தா சே வாழ்கிறது ஒரு நரகமாக இருக்கு. இந்த அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தா வாழவே கூடாதுடா. அந்தவா ஓநாய் குட்டி கதைக்கு நான் கொடுத்த முடிவு எப்படி? உங்களுக்கு பிடிச்சதா?